மாரம்பாவை. இறுதி அத்தியாயம் 15. மாரம்பாவையின் வெற்றி. கவிஞர் பெருந்தேவனார் கூறிய விவரங்களை கேட்டு மனம் இடிந்து பிரமை பிடித்தவர் போல அப்படியே அமர்ந்து விட்டார் பல்லவ பேரரசி சங்காதேவி. அரசியல் செயலாளர் வாலி வடுகருக்கோ கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போன்று ஒரே திகைப்பும் குழப்பமும் ஆகிவிட்டது. மூச்சு விடவே சிரமப்பட்டு பேந்த விழித்து கொண்டிருந்தார் அவர். 22 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ இளவரசன் நிருபதுங்கவர்மன் 4 வயது பாலகனாக இருந்தபோதே யாரோ ஒரு பெண்மணி பல்லவரின் மதிப்பு வாய்ந்த அணிகலனான உக்ரோதயம் மாலையை கொண்டு வந்து கொடுத்து அவனையும் அவனுக்கு உரிய மணிமுடி வைர வாளையும் கவர்ந்து சென்றுவிட்ட செய்தியை காட்டிலும் சமீபத்தில் வில்லவன் நம்பியிடம் கொடுத்தனுப்பிய ஓலையை ஒரு முதியவள் எடுத்து வந்து காட்டி மீண்டும் அதே மாலையை வாங்கி போய்விட்ட விஷயம்தான் அவர்களுக்கு பேரதிர்ச்சியாகவும் பெரு வியப்பாகவும் இருந்தது. இவ்விரண்டு மோசடிகளையும் சங்காதேவியின் பெயரை சொல்லியே நடத்தி இருப்பதானது இன்னும் அவர்களை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. இத்தனை ஆண்டு காலமாக தங்கள் மீது தப்பபிப்பிராயம் கொண்டு மனம் வருந்தி இருந்த பெருந்தேவனாருக்கு உண்மையை எடுத்து கூறிய பின் வில்லவன் நம்பியை பற்றிய விவரங்களை அவரிடம் கேட்டறிந்த வாலிவடுகர் சிந்தனையில் மூழ்கினார். இளவரசர் நிருபதுங்கவர்மரை பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண் வந்து உக்ரோதிய மாலையை கொடுத்து அழைத்து போய்விட்டாள் என்றால் அந்த துணிகரமான காரியத்தை பாண்டியகுமாரி வாருணி தேவிதான் செய்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் பல்லவ மாமன்னர் நந்திவர்மருடன் ஏரித்தழலில் பாய்ந்து அவளை தவிர வேறு யாராலும் அந்த மாலையை கவர்ந்து சென்றிருக்க முடியாது. ஆனால் வில்லவன் நம்பியிடம் நாங்கள் கொடுத்தனுப்பிய ஓலையை கொண்டு போய் காட்டி அதே மாலையை மீண்டும் கவிஞரிடமிருந்து பெற்று சென்ற பெண்மணி யாராக இருப்பாள்? அந்த காரியத்தை செய்தவளும் வாருணி தேவியாகத்தான் இருப்பாள் என்றால் வில்லவனிடமிருந்த அரசியாரின் ஓலையை அவள் எப்படி பறித்திருப்பாள்? அதுவும் பல்லவ இளவரசரை அழைத்து வருவதற்காக எழுதப்பட்ட ஓலை என்பதை அவளால் எப்படி அத்தனை குறிப்பாக தெரிந்து கொண்டிருக்க முடியும்? அப்படியே தெரிந்திருந்தாலும் மாவீரனான அவனிடமிருந்து வயது முதிர்ந்தவள் என கூறப்படும் அவளால் அவ்வளவு எளிதாக பறித்துவிட இயலுமா? ஒரு கால் தன்னை சார்ந்த சதிகார முரடர்களின் துணை கொண்டு அவனை மடக்கி போரிட்டு அவ்வோலையை பறித்து போய்விட்டிருப்பாளோ? அவ்விதமான பலாத்காரத்தினாலோ அல்லது ஏமாற்றுதலினாலோ தன்னிடம் இருந்த ஓலை பறிப்போய்விட்டது என்றால் அந்த விஷயத்தை பெருந்தேவனாரிடம் வில்லவன் நம்பி சொல்லி இருக்க வேண்டுமே. அவ்வாறு அவன் சொல்லாமல் அரசியார் தம் மைந்தரை அழைத்து வரும்படி வாய்மொழி உத்தரவை வழங்கி அனுப்பினார் என்றல்லவா பொய் கூறியிருக்கிறான். அனாவசியமாக அவ்வளவு பெரிய பொய்யை அவன் ஏன் சொல்ல வேண்டும்? தன் ஏமாளித்தனத்தையும் பலவீனத்தையும் மறைப்பதற்காக அப்படி சொல்லியிருப்பானோ? இவ்வளவு பெரிய விஷயத்தில் அவன் அவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல துணிவானேன்? எடுத்து போன ஓலை கை தவறி விட்டது என்றால் நேரே நம்மிடம் வந்து உண்மையை அறிவித்திருக்கலாமே. ஒரு கால் ஏற்கனவே அந்த சதிகாரியுடன் அல்லது அவளை சார்ந்தவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்து அவர்களுடைய தூண்டுதலால் இப்படி திட்டமிட்டு ஒரு சதி நாடகம் நடத்தியிருப்பானோ? அப்படி இருந்தால் அவன் ஏன் அந்த நவரத்தின மாலையை கவிஞரிடமிருந்து திருட முயன்றிருக்க வேண்டும்? கடமை தவறாத உத்தமன் என்று கவிஞரும் அவர் வாயிலாக நாங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு போலி நாடகம் நடத்தியிருப்பானோ? இவ்வாறெல்லாம் திட்டமிட்டு சதி நடத்தியவனாக இருந்தால் கங்க நாட்டு எல்லைக்காவல் வீரர்களிடம் அகப்பட்டு கொண்டு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறுவானா? ஏன் அவனையும் அறியாமல் விதி அவனை பழி வாங்கியிருக்கலாம் அல்லவா? உண்மையில் அவன் நிரபராதியாகவும் சதிகாரர்களுடன் தொடர்பு கொள்ளாதவனாகவும் இருந்திருந்தால் சிறையிலிருந்து விடுதலையானதும் நேரே காஞ்சிக்கு திரும்பி வந்திருக்க வேண்டுமே. அப்படி வராததிலிருந்து அவன் சதிகாரன்தான் என்பது நிச்சயமாகிறதே. ஒரு கால் தன்னிடம் ஒப்படைத்த பணியை விழிப்புடன் நிறைவேற்றவில்லையே என்ற வருத்தத்தாலும் அதனால் ஏற்பட்ட அவமானத்தாலும் அடையக்கூடிய தண்டனையை எண்ணியும் மனம் உடைந்து எங்கள் முகத்தில் வந்து விழிக்க மனமில்லாமல் தற்கொலை பண்ணி கொண்டிருப்பானோ? அல்லது சதிகாரர்களால் கடத்தப்பட்ட பல்லவ இளவரசரை தேடி பிடித்து அழைத்து போகாமல் நாடு திரும்பக்கூடாது என்ற சபதத்துடன் எங்காவது சுற்றி அலைந்து கொண்டிருப்பானோ? இல்லை, இத்தனை உத்தம நோக்கம் கொண்டவனாக இருந்தால் தான் போன காரியம் பெரியதோர் ஏமாற்றத்தில் முடிந்த நிலையிலேயே ஒரு பெண்ணை காதலிக்கவும் அவளோடு இன்பமாக கழித்திருக்கவும் மனம் துணிவானா? நிச்சயமாக அவன் ஏற்கனவே சதிகாரர்களுடன் தொடர்பு கொண்டவனாகத்தான் இருக்க வேண்டும். அவனுக்கு உதவியாக இந்த வீரமாதேவி என்பவளும் சேர்ந்திருக்க வேண்டும். அல்லது இவளே அவனை தன் சதி கூட்டத்தாரோடு சேர்த்திருக்கலாம். இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடித்தான் இளவரசரை எங்கோ கடத்தி கொண்டு போய் ஏதோ செய்துவிட்டு பல்லவ சாம்ராஜ்ய அரியணையை கைப்பற்றி கொள்ள முயன்றிருக்கிறார்கள். இதுதான் இவர்களை பற்றிய சரியான ஊகமாக இருக்கும். கோபாவேச சிலிர்ப்புடன் சட்டென்று தலைநிமிர்ந்த வாலிவடுகர் உறுதியான குரலில், மகாராணி, இந்த மாபெரும் பயங்கர சதி விஷயமாக நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன்.
அந்த முடிவுப்படி சில உடனடியான நடவடிக்கைகள் எடுத்து நடத்தவும் விரும்புகிறேன். அவை என்ன என்று கேட்காமல் அவற்றை செயல்படுத்துவதற்கான அதிகாரத்தை தாங்கள் எனக்கு அளித்தருள வேண்டுகிறேன் என்றார். சற்றே தயங்கிய சங்காதேவி, அப்படியே செய்யுங்கள் என்றவர் சிறு பொழுதுக்கு பின், ஒரு விஷயம், எனது மருமகள் பிருத்வி மாணிக்கம் எப்படி இருக்கிறாள்? அவளுடைய முடிவில் ஏதேனும் மாறுதல் உண்டா என்று தனிந்த தொனியில் வினவினார். அந்த சதிகாரன் வில்லவன் நம்பியை தான் மணப்பேன் என்று உறுதியாக சொல்லிவிட்ட கங்கை இளவரசியார் தம் நாட்டுக்கு பயணப்படவிருந்த முடிவை ஏனோ மாற்றி கொண்டு விட்டார் மகாராணி. ஆனால் அவர் மீதும் எனக்கு இப்போது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்று அடித்தொண்டையில் கரகரத்தார் வாலிவடுகர். புலர்ந்தும் புலரா கன்னி காலை வேளை. இரவெல்லாம் தன் தாயின் நினைவாக அழுது அடம்பிடித்து உறங்காமல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சிறுவன் அபராஜிதன் அப்போதுதான் அயர்ந்து தூங்க ஆரம்பித்தான். அந்த குடிலின் ஒரு மூலையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கும் நெய் வற்றி மெல்ல மெல்ல ஒளிமங்க தொடங்கியது. பாலகனின் தலைமாட்டில் பனிச்சிலை போல உறைந்து உட்கார்ந்து கொண்டிருந்த மூதாட்டி மாரம்பாவை மெதுவாக தலை நிமிர்ந்து குடிலின் சாளரத்துக்கு வெளியே தன் பார்வையை ஓட்டினாள். காலை பொழுதின் பூஞ்சை இருள் இன்னும் கலையவில்லை. சோர்வும் களைப்புமாக எழுந்த அவள் ஓசையின்றி நடந்து போய் அணையும் நிலையிலிருந்த விளக்கு திரியை தூண்டிவிட்டாள். இந்த சமயம் எங்கோ தொலை தூரத்தில் பறை ஒலி கேட்டது. இத்தனை அதிகாலையில் பறையடிக்க காரணம் என்ன என்று எண்ணியவளாக சாளரத்தின் அருகில் போய் நின்று அவ்வொளியை உற்று கேட்டாள். அந்த குடிலுக்கு பின்னால் வேகவதி ஆற்றை நோக்கி செல்லும் பாதை ஒன்றில் அரசாங்க பறை அறிவோன் உரத்த குரலில் இவ்வாறு கூறிக்கொண்டே பறையடித்து சொன்னான். இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது யாதெனில், நமது காலஞ்சென்ற மாமன்னர் நந்திவர்ம போத்தரசருக்கு சொந்தமான உக்ரோதய நவரத்தின மாலை தீயில் எரிந்து போயிற்று என்று பல்லவ நாடு இத்தனை காலமும் நினைத்து கொண்டிருக்க, அதை வீரமாதேவி என்னும் வேற்று நாட்டு பெண்ணொருத்தி கவர்ந்து வைத்திருந்தாள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த துணிகர குற்றத்திற்காக இன்று அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நெஞ்சிலே மின்னல் புகுந்தார் போல துடித்து பதறிய மாரம்பாவை பரபரப்புடன் ஓரடி முன்வந்து சாளர சட்டத்தை இறுக பற்றி கொண்டு மீண்டும் தன் கவனத்தை ஓட்டினாள். பறை அறிவோன் தன் இரண்டாவது அறிவிப்பை தொடர்ந்து கூவி சொன்னான். மகாஜனங்களே, பல்லவ தளபதி வில்லவன் நம்பியின் மீது ஒரு மாபெரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்க அவர் இப்போது தலைமறைவாக திரிந்து வருகிறார். அவரை உயிருடனோ கொன்றோ பிடித்து தருவோருக்கு 50,000 கழஞ்சு பொன் வெகுமதி அளிக்கப்படும் என்று மகாராணியார் அறிவித்திருக்கிறார். இது அரசியல் செயலாளர் வாலிவடுகளின் கட்டளைப்படி தெரிவிக்கும் செய்தியாகும். பறையொலி செவிடுபடும்படியாக எழுந்து முழங்கியது. அளவுக்கு மீறிய மன அதிர்ச்சியால் பிரங்கை இழந்தவள் போல அப்படியே சுவரில் சாய்ந்து விட்டாள் மாரம்பாவை. நெடுநேரத்துக்கு பிறகு அவள் கண் திறந்தபோது நன்றாக பொழுது விடிந்திருந்தது. சிறுவன் அபராஜிதன் இன்னமும் தூங்கி கொண்டிருந்தான். கலவரமும் திகிலுமாக அங்கும் இங்கும் பார்த்து கொண்ட மாரம்பாவை எதை பற்றியோ ஆழ்ந்து சிந்தித்தவாறு அந்த சிறிய அறைக்குள்ளாகவே மெல்ல உலவலானாள். சற்று நேரம் கழித்து ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவள் போல சட்டென்று நின்றாள். ஆமாம், வெள்ளம் தலைக்கு மேல் வந்துவிட்டது. இனியும் தாமதம் செய்யக்கூடாது என்று தனக்குள் முனகிக் கொண்டே அவ்வறையின் மூலையில் இருந்த ஒரு பெரிய இரும்பு பேழையை நோக்கி விரைந்து சென்றாள். அன்றொரு நாள் வில்லவன் நம்பி கங்க நாட்டுக்கு பயணமான தினத்தன்று அந்த பேழையை திறக்க தாழ்கோலை எடுத்த அவள் வரகுணனும் வினயகண்டனும் வருவதை சாளரத்து வழியே பார்த்துவிட்டு அதை திறக்காமலே விட்டுவிட்டாலே அதே பேழைதான் அது. பல்லாண்டு காலமாக திறக்கப்படாமல் துருவேறி கிடந்த அந்த பேழையை வெகு சிரமப்பட்டு திறந்த மாரம்பாவை அதனுள் இருந்து ஒரு அழகிய சிறிய தந்த பேழையை தன் நடுங்கும் கரங்களால் மெல்ல வெளியே எடுத்தாள். அவளது குழி விழுந்த கண்கள் குளமாயின. விம்மலும் பொறுமலுமாக அப்பேழையையே விழியசைக்காமல் பார்த்து கொண்டிருந்த அவள் தன் அருகே அயர்ந்து தூங்கிய பாலகன் அபராஜிதனை பாச பறிவுடன் நோக்கிவிட்டு அங்கிருந்து வெளியே செல்ல திரும்பினாள். அம்மா! திடுக்குற்று நின்ற மாரம்பாவை தன் கையிலிருந்த பேழையை பாலகனின் படுக்கை அறையில் வைத்துவிட்டு பரபரப்புடன் வாசலுக்கு சென்றாள். அங்கே தாடியும் மீசையுமாக இளைத்து கருத்து பார்க்கவே மிகவும் பரிதாபமான கோலத்தில் நின்று கொண்டிருந்தான் வில்லவன் நம்பி. மாரம்பாவையின் முகம் மட்டற்ற மகிழ்ச்சியால் மலர்ந்து விரிந்தது. தன்னை மீறிய ஒரு அன்பாவேசத்துடன் ஓடிப்போய் அவனுடைய கரங்களை பற்றி உச்சி மோந்தாள். ஆனால் வில்லவனோ எவ்வித உணர்ச்சியுமின்றி அவளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். வா மகனே, உள்ளே வா என்று பாசம் பரிமளிக்கும் குரலில் அழைத்தாள் மாரம்பாவை. வில்லவனின் முகத்தில் துயரமும் கோபமும் மாறி மாறி பரம்படித்தன. என்னுடைய இல்லத்துக்கு நான் வரவில்லை அம்மா. தங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு போகத்தான் இங்கு வந்தேன் என்று உள்ளார்ந்த குமுறலுடன் கரகரத்தான் அவன். மூதாட்டி இதை கேட்டு திடுக்குறவும் இல்லை,
முகம் சுளிக்கவும் இல்லை. ஒரு குறும்பு புன்னகையுடன் அவனை பார்த்து, ஓ, அப்படியானால் நாம் இங்கிருந்து பேச வேண்டாம். அதோ அந்த ஆற்றோர மகிழ மரத்தடிக்கு போவோம் வா என்றுவாறு முன்னால் நடந்தாள். வில்லவன் நம்பி மௌனமாக அவளை பின்தொடர்ந்தான். கங்க நாட்டின் தலைநகருக்கு புறப்பட்டு போன நாள் முதல் தலைக்காடு சிறை கோட்டத்திலிருந்து தான் விடுதலையாகி வந்தது வரை நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆத்திர செருமலுடன் கூறி முடித்த வில்லவன் நம்பி, இவ்வளவுக்கும் காரணம் நீங்கள் தானம்மா, உங்களால் தான் எனக்கு இத்தகைய இடர்பாடுகளெல்லாம் நேர்ந்தன என்று மூர்க்கத்தனமான குரலில் படபடத்தான். அவன் சொன்ன விவரங்களை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாரம்பாவை, இவற்றுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்று நீ எதை கொண்டு சொல்கிறாய் மகனே என்று மெல்ல சிரித்தவாறு கேட்டாள். வில்லவன் அவளை விழித்து நோக்கி, அந்த மருத்துவச்சியின் மைந்தனான வரகுணனை அனுப்பி என் திறமையை பரிசோதித்தீர்களே, அது ஏனம்மா என்றான். காரணமாகத்தான் அப்படி செய்தேன். அந்த காரணம் என்ன என்றுதான் கேட்கிறேன். பல்லவ இளவரசனை பெருந்தேவனாரின் குருகுலத்திலிருந்து அழைத்து வருவதற்காக நீ எடுத்து சென்ற ஓலையை பறித்து கொண்டு வரவே அவனை அனுப்பினேன். அதிர்ச்சியுற்று ஓரடி பின்னால் நகர்ந்த வில்லவன், என்னம்மா, நீங்களா அந்த ஓலையை பறித்து வர சொன்னீர்கள்? ஆம் மகனே, ஒரு வெற்றோலை குழலை வரகுணனிடம் கொடுத்து அனுப்பி அதை உன்னிடம் மாற்றிவிட்டு நிஜ ஓலை குழலை பறித்து வரும்படி நான் தான் அவனுக்கு கட்டளையிட்டேன். இந்த அநியாய அக்கிரம செயலை ஏனம்மா செய்தீர்கள்? அந்த ஓலையினால் உனக்கு எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை என்பதாலும் நீ உன் பயணத்தை இடைவழியிலேயே முடித்துக்கொண்டு திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதாலுமே அப்படி செய்தேன். நான் ஏன் திரும்பிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள்? பெருந்தேவனாரின் குருகுலத்தில் பல்லவ இளவரசன் இல்லை என்பது எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? 22 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனை அங்கிருந்து அழைத்து கொண்டு போனவள் நான் தான். என்ன, நீங்களா? ஆம் மைந்தனே, பல்லவருக்கு சொந்தமான உக்ரோதய மாலையை கொடுத்து நிருபதுங்கவர்மனையும் அவனுக்குரிய மணிமுடி வைர வாளையும் பெற்றுக்கொண்டு போனவள் நான் தான். அப்படியானால் என்னிடமிருந்து பறித்த ஓலையை பெருந்தேவனாரிடம் காட்டி அந்த உக்ரோதய மாலையை மறுபடி கவர்ந்து சென்றதும் நீங்கள் தானா? நானே தான். அந்த நவரத்தின மாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது அம்மா? காலஞ்சென்ற மாமன்னர் நந்திவர்மரே அதை கழற்றி என்னிடம் கொடுத்தார். இந்த பொய்யை நான் நம்பிவிடுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இன்னும் சற்று நேரத்தில் இவ்வுண்மையை நீ நம்பத்தான் போகிறாய் மகனே. திக்கு முக்காடி திணறிய வில்லவன், அம்மா, தயவு கூர்ந்து உண்மையை சொல்லுங்கள். பல்லவ இளவரசர் நிருபதுங்கவர்மரை பெருந்தேவனாரிடமிருந்து அழைத்து சென்றது நீங்கள் தானா? அப்படியானால் அவர் எங்கே அம்மா? அவரை எங்கே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று நடுங்கிய குழறிய குரலில் கேட்டான். மாரம்பாவை அவனை அமைதியாக ஏறிட்டு நோக்கி அழகாக புன்னகை பூத்தாள். பிறகு அவள் ஏதோ சொல்ல வாயெடுத்த அதே சமயம் பின்னாலிருந்து திமுதிமுவென்று சத்தம் கேட்டு ஏக காலத்தில் இருவரும் திரும்பி பார்த்தனர். இரையை கண்ட புலிகள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு பாய்ந்து வருவது போல, பிடி, விடாதே, அவன்தான், அவனேதான் என்ற கூக்குரலுடன் ஓடி வந்த நூற்றுக்கணக்கான பல்லவ படை வீரர்கள் அவ்விருவரையும் அப்படியே வளைத்து பிடித்து கொண்டனர். வில்லவன் நம்பியின் மைந்தனான சிறுவன் அபராஜிதன் மெல்ல கண் விழித்து எழுந்தான். பாட்டி, பாட்டி என்று அழைத்து கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தான். குடிலில் யாரும் இல்லை. தினமும் காலை வேளையில் அந்த பாட்டியம்மாள் ஆற்றுக்கு நீராடப் போவது அவன் நினைவுக்கு வந்தது. சாளர சுவரின் மேல் ஏறி நின்று கொண்டு ஆற்றங்கரை பக்கமே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அப்படி பார்ப்பதிலே அவனுக்கு சலிப்பேற்பட்டு விட்டது. சாளரத்திலிருந்து கீழே குதித்தான். அவனது படுக்கைக்கு அருகில் அந்த அழகிய தந்த பேழை இருப்பது அவன் கண்ணில் பட்டது. வியப்புடன் அதன் அருகில் சென்று உற்று நோக்கினான். பிறகு மெல்ல தன் பிஞ்சு விரல்களால் அதை தொட்டு பார்த்தான். அது ஏதோ விளையாட்டு பொருள் போல அவனுக்கு தோன்றியது. ஆவலுடன் அப்பேழையை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தான். தான் விளையாடுவதற்கென்றே இந்த பேழையை பாட்டியம்மாள் வாங்கி வந்து வைத்துவிட்டு போயிருக்கிறாள் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்த அவன் அதை அப்படியும் இப்படியுமாக உருட்டி புரட்டி விளையாட ஆரம்பித்தான். பிறகு அந்த பேழையை திறந்து பார்க்க வேண்டும் என்ற துருதுருப்பு ஏற்பட்டது அவனுக்கு. வாசல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு பேழையின் மூடியை திறப்பதில் வெகு உற்சாகமாக ஈடுபடலானான். அதே சமயம் ஜனங்களின் பெருத்த கூக்குரல் ஒலி எழுந்து நாலா பக்கமும் எதிரொலித்தது. தந்த பேழையை திறக்கும் விளையாட்டில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த அபராஜிதன் அவ்வொலி கேட்டு எழுந்து நின்று சுற்றிலும் திரும்பி பார்த்தான். வேகவதி ஆற்றங்கரையை நோக்கி செல்லும் பாதையில் ஆவேச வெறி கொண்ட மாபெரும் ஜனக்கூட்டம் ஒன்று பலவிதமான கோஷங்களை எழுப்பியவாறு வந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு இளம் பெண்ணை இரும்பு சங்கிலியால் பிணைத்து கட்டி இழுத்து கொண்டு வருவதும் தெரிந்தது. அவளுக்கு முன்னும் பின்னுமாக நூற்றுக்கணக்கான காவற்படை வீரர்கள் ஈட்டியும் கத்தியும் ஏந்தியவர்களாக வந்து கொண்டிருந்தனர். கூட்டத்துக்கு பின்னால் ஒரு ரதம் மெல்ல வருவதும் தெரிந்தது.
இந்த காட்சியை கண்ட சிறுவனுக்கு முதலில் பயம் ஏற்படவே குடிலின் தாழ்வாரத்துக்கு ஓடி ஒளிந்து கொண்டான். கூட்டம் மெல்ல மெல்ல சமீபிப்பதை பார்க்க பார்க்க அவன் பயம் தெளிந்து மறுபடியும் வாசலுக்கு வந்தான். கையிலிருந்த தந்த பேழையை மார்புடன் அணைத்தவாறு திண்ணை மேல் ஏறி நின்று ஜனக்கூட்டத்தை ஊடுருவி நோக்கினான். கூட்டத்தின் நடுவே முரட்டு வீரர்களால் இழுத்து செல்லப்படும் அந்த இளம் பெண் யார்? சந்தேகமில்லை, வீரமாதேவிதான் அவள். சிறுவன் அபராஜிதன் அவளை பார்த்து விட்டான். தன் அன்னை வீரமாதேவிதான் அவள் என்பது அவனுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. அடுத்த கணம் தன் அணைப்பிலிருந்த பேழையை இன்னும் உறுதியாக அணைத்து கொண்டே அப்பேழையை வைத்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவே இல்லாமல் பசுவை தேடி ஓடும் கன்றை போல ஓட ஆரம்பித்தான். அம்மா அம்மா என்று அலறிக்கொண்டு. ஆற்றங்கரையோரம் அமைந்திருந்த கொலைக்களத்தை நோக்கி கூட்டம் திரண்டு சென்று கொண்டிருந்தது. சின்னஞ்சிறு சிறுவனான அபராஜிதன் தனது தளிர்கால்களால் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக அந்த கூட்டத்தை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். ஜனக்கூட்டமும் முன்னால் போய்கொண்டே இருந்தது. வேகவதி ஆற்றோரத்தில் ஒரு உயரமான மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேடையின் நடுவே 2 கம்பங்கள், அவ்விரண்டு கம்பங்களின் குறுக்கே ஒரு இரும்பு சட்டம். அந்த சட்டத்தில் 2 கரங்களையும் இரும்பு சங்கிலியால் இறுக கட்டப்பட்டு உயிருடன் தொங்கலாடி கொண்டிருந்தாள் வீரமாதேவி. அவளுடைய கால்களுக்கு கீழே விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டிருந்தன. அவை எந்த வினாடியும் எரியூட்டப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்தன. மேடையின் இருபுறமும் பயங்கர தோற்றத்துடன் இருந்த 2 வீரர்கள் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு நின்றனர். மேடைக்கு அப்பால் வெகு தூரத்திலேயே ஜனக்கூட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஆயுதம் தாங்கிய காவல் படை வீரர்கள் ஜனங்களை விழிப்புடன் கண்காணித்து கொண்டிருந்தனர். பல்லவ அரசாங்கத்துக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளின் மரண தண்டனை இந்த வகையில்தான் நிறைவேற்றப்படும். நெஞ்சை உலுக்கும்படியான ஒரு சங்குலி. அதைத் தொடர்ந்து எங்கும் பயங்கர நிசப்தம். தொலைவில் நின்ற ரதத்திலிருந்து இறங்கிய அரசியல் செயலாளர் வாலிவடுகர் மேடையை நோக்கி மெல்ல நடந்து வந்தார். அவருக்கு பின்னால் நீதி வாரியங்கள் 2 வந்தனர். கொலைக்கள மேடைக்கு சற்று அப்பால் போடப்பட்டிருந்த ஒரு ஆசனத்தில் வந்து அமர்ந்த வாலிவடுகர் கோபாக்னி வீசும் தன் கண்களை நிமிர்த்தி வதங்கிய பூமாலை போல தொங்கலாடி கொண்டிருந்த வீரமாதேவியை ஒரு கணம் கூர்ந்து நோக்கினார். பிறகு நீதி வாரியங்கள் பக்கம் திரும்பவே ஒரு நீதி வாரியம் சற்றே முன்வந்து நின்று ஜனக்கூட்டத்தை பார்த்தவாறு தம் தீர்ப்பு ஓலையை உரத்த குரலில் படிக்கலானார். பல்லவ மன்னர் குலத்துக்கு சொந்தமான உக்ரோதய மாலையை களவாடி அதை கொண்டு சில பயங்கர அரசியல் சதிகள் நடத்த முயன்ற குற்றத்திற்காக கங்க நாட்டு பிரஜையான வீரமாதேவி என்ற இந்த பெண்ணுக்கு மகாராணியாரின் கட்டளைக்கிணங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டு இங்கு அது நிறைவேறப் போகிறது. வாலிவடுகர் தம் ஆசனத்தை விட்டு எழுந்தார். உடனே தீப்பந்தம் ஏந்தி நின்ற வீரர்கள் வீரமாதேவியின் காலடியில் அடுக்கப்பட்டிருந்த விறகு கட்டைகளை எரியூட்டுவதில் முனைந்தனர். புகையும் தீயுமாக மெல்ல மெல்ல பற்றி மேலெழும்ப ஆரம்பித்தது. இந்த சமயம் அம்மா என்று ஒரு குழந்தையின் அரர் கேட்டது. வாலிவடுகரும் நீதி வாரியுங்களும் திகைப்புடன் பின்னால் திரும்பினர். ஜனக்கூட்டத்திலிருந்து முண்டியடித்து கொண்டு வெளிப்பட்ட சிறுவன் அபராஜிதன் அம்மா அம்மா என்று அலறி அழுது கொண்டே தன் தாயை நோக்கி தட்டு தடுமாறி ஓடி வந்தான். இதை கண்ட காவல் வீரர்கள் அச்சிறுவனை பிடிக்க தாவினர். அபராஜிதா, என் அன்பு செல்வனே! புழு போல நெளிந்து தொங்கலாடி கொண்டிருந்த வீரமாதேவி தன் மைந்தனை பார்த்துவிட்டு அலறி புலம்பினாள். காவல் வீரர்கள் சிறுவன் அபராஜிதனை கட்டி பிடித்து தூக்க அவர்கள் பிடியிலிருந்து அவன் திமிரி துள்ளவே அவனது அணைப்பிலிருந்த தந்த பேழை நழுவி கீழே விழுந்து உருண்டது. வாலிவடுகர் சடாரென பாய்ந்து போய் அந்த பேழையை வெடுக்கனை எடுத்து அதன் மூடியை அவசரமாக திறந்தார். பேழையின் உள்ளே காலம் சென்ற பல்லவ மன்னன் நந்திவர்மனின் மணிமுடியும் வைர வாளும் ஒளியுமிழ்ந்து பளிச்சிட்டு கொண்டிருந்தன. அவற்றின் இடையே தங்க குழலில் இட்ட ஓலை சுருள் ஒன்றும் இருந்தது. அது நந்திவர்மனால் எழுதப்பட்ட ஓலை. படபடக்கும் நெஞ்சத்துடன் அவ்வோலையை எடுத்து படித்த வாலிவடுகர், ஹா, மாரம்பாவைதான் பாண்டிய இளவரசி வாருணி தேவியா? அவளது மைந்தன் என சொல்லப்பட்ட வில்லவன் நம்பிதான் பல்லவ பேரரசி சங்காதேவியாரின் செல்வ குமரரான இளவரசர் நிருபதுங்கவர்மரா என்று நடுங்கி குழறினார். மறுகணம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டைகள் மின்னல் வேகத்தில் அகற்றப்பட்டன. உயரே ஊசலாடி கொண்டிருந்த வீரமாதேவி கட்டவிழ்த்து கீழே இறக்கி கிடத்தப்பட்டாள். எதிர்கால பல்லவ இளவரசனான பாலகன் அபராஜிதன் அம்மா என கதறி அழைத்து கொண்டே பிரங்க இழந்து கிடந்த தன் தாயின் மீது வந்து சுருண்டு விழுந்தான். கந்தர்வ பட்டணம் போல விழாக்கோலம் பூண்டு விளங்கியது காஞ்சிமா நகரம். அதன் நடுநாயகமாக அமைந்த அரண்மனையோ தேவர்கோன் மாளிகை போல காட்சியளித்தது. அப்படி விளங்கிய அவ்வரண்மனை மேன்மாடத்து அறை ஒன்றிலே நேற்று வரை வில்லவன் நம்பி என்ற பெயரில் பல்லவ தளபதியாக இருந்து வந்தவன்
இன்று பல்லவ சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் நிருபதுங்கவர்மனாக நின்று தன் அன்னை சங்காதேவியின் பாதங்களை வணங்கி நிமிர்ந்தான். எழிலரசி வீரமாதேவி தன் செல்வன் அபராஜிதனை ஏந்தியவாறு பல்லவ பட்டத்து ராணியாக அவன் அருகில் புன்முறுவலுடன் நின்று கொண்டிருந்தாள். எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நோக்கும் ஒரு இளஞ்சிரிப்புடன் சற்று தொலைவில் தலை குனிந்து நின்றிருந்தாள் கங்க நாட்டு இளவரசி பிருத்வி மாணிக்கம். அந்த அறைக்கு வெளியே மேன்மாடத்து முன்றிலில் உலாவிக் கொண்டிருந்த அரசியல் செயலாளர் தம் பழைய நண்பர் பெருந்தேவனாரிடம் வியப்பேறிய குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆம் கவிஞரே, தமிழுக்காக தமது ஆருயிரை ஈந்த மாமன்னர் நந்திவர்மர் தமக்கு பின்னால் பல்லவ சாம்ராஜ்யம் சிதைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தம்மோடு உயிர் துறக்க வந்த இந்த பாண்டிய குமாரியிடம் அந்த மரணாவஸ்தையான நிலையிலும் தம்முடைய கழுத்தில் இருந்த உக்ரோதிய மாலையை கழற்றி கொடுத்து அவளை உயிருடன் வெளியேற செய்திருக்கிறார். அவளும் தன் காதலனுக்கு அளித்த வாக்குறுதிப்படி அவரது அபிலாஷையை இன்று நிறைவேற்றிவிட்டாள். நந்திவர்மரின் ஜன்ம பகைவர்களான அவரது சகோதரர்கள் தங்கள் குருகுலத்திலே வளரவிட்ட நிருபதுங்கலை எவ்வாறேனும் அடையாளம் கண்டு ஒழித்து கட்டிவிட்டு பல்லவ அரியணையை கைப்பற்றி கொள்ள முயலுவார்கள் என்று சந்தேகப்பட்டே அவரை தங்களிடமிருந்து உக்ரோதிய மாலையை காட்டி ஏமாற்றி அழைத்து வந்து விட்டிருக்கிறாள் மாரம்பாவை. அப்படி அழைத்து வந்த பல்லவ இளவரசரை தம் மைந்தன் என்றே ஊரார் நம்பும்படி வளர்த்திருக்கிறாள். இதற்காக அவள் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்க வேண்டும், என்னென்ன வேஷங்கள் போட்டு நடித்திருக்க வேண்டும். பல்லவ இளவரசர் உரிய வயதை அடைந்ததும் சங்காதேவியாரிடம் அவரை ஒப்படைத்து விடலாம் என்று இருந்த அவளுக்கு ஒரு பெருஞ்சோதனை ஏற்பட்டது. அதாவது நந்திவர்மரிடம் தோற்றோடிய பாண்டிய சீமாரனின் குமாரனான வரகுணன் பல்லவ நாட்டை பழிவாங்க வேண்டுமென துடித்திருக்கிறான். அரசனின்றி அரசியின் மூலம் ஆளப்படும் பல்லவ நாட்டை போரில் எளிதாக வென்றுவிடலாம் என்பதே அவனுடைய துடிப்புக்கு காரணம். இதை அறிந்த மாரம்பாவை தன் தமையனிடம் போய், சிறுவனாக இருக்கும் நிருபதுங்கவர்மன் வளர்ந்து அரியணை ஏறும் வரை பல்லவ நாட்டின் மீது போர் தொடுக்க கூடாது என்று கெஞ்சி கேட்டிருக்கிறாள். தங்கையின் மீது உயிரையே வைத்திருக்கும் சீமாரனும் அவளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி வாக்குறுதி அளித்து விட்டான். அதனால்தான் பல்லவ நாடு இன்று வரை தப்பி பிழைத்திருக்கிறது. இந்த விவரத்தை வரகுணன் அறிந்தால் அதை ஏற்க மறுத்து முரண்டு செய்வான் என்று அவனுக்கு சொல்லாமலே அவனை பல வகையிலும் ஏமாற்றி அடக்கி வைத்திருக்கிறாள் அவள். அதற்காகவே வில்லவன் நம்பியுடன் நட்பு கொள்ளவும் செய்திருக்கிறாள். இறுதியில் எல்லாம் ஒரு பெரிய குழப்பமாகி இறைவன் அருளால் யாவும் சுபமாகவே நிறைவேறிவிட்டது. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க உள்ளே, பாட்டி, நம் இளைய பாட்டியார் எங்கே என்று கிள்ளை மொழியில் கொஞ்சி கேட்டான் அபராஜிதன் சங்காதேவியாரிடம். நாம் அனைவரும் இப்போது உன் இளைய பாட்டியார் மாரம்பாவியிடம்தான் போகப் போகிறோம் கண்ணே என்று மகிழ்ச்சி பெருக்குடன் பதில் சொன்னார் சங்காதேவி. சற்றைக்கெல்லாம் அங்கிருந்த அனைவரும் வேகவதி ஆற்றங்கரையோரம் இருந்த குடிலை நோக்கி புறப்பட்டனர். மாரம்பாவையின் அந்த சிறு குடிலின் வாயில் திறந்தே இருந்தது. அவள் எங்கே? தொலைதூரத்துக்கு அப்பால் இருந்து போர் பறை முழக்கம் கேட்டது. பாண்டிய இளவரசி மாரம்பாவை தன் சகோதரன் சீமார சீவல்லபரின் மைந்தனான பாண்டிய மன்னன் வரகுணனுக்கு பல்லவ நாட்டின் மீது படையெடுக்க அனுமதி வழங்கிவிட்டாளோ? மாரம்பாவை நிறைவடைந்தது.